வாராகியோட போய் சரி, அதான் இவர் என்ன எடுக்கணும் எடுத்துக்கலாம். இப்படி வந்து வாசல் வந்து ஓம் வாராகி ஜெய் வாராகி சொல்லுங்க. ஓம் வாராகி ஜெய் வாராகி. நான் துபாயில் ஒர்க் பண்ணுறேன். துபாயில் வந்து இப்போ கோயில் வராகியம்மன் கோயில் வரணுன்ட்டே நான் சீக்கிரமாக கிளம்பி வந்தது. ஏன்னா எனக்கு வந்து 3 வாட்டியும் பார்த்தீங்கன்னா கனவு வந்து, ஒரு வாட்டி வந்து கோயில் கனவு போகும்போது சிலையாடிட்டு இருக்கும்போது என்னோடய அக்கா கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி என் கனவு வராகி வந்தாங்க அப்படிங்கும்போது என் அக்கா சொன்னாங்க. என் அக்காலாம் கிறிஸ்டியன், அவங்க யாராவது நம்ப மாட்டாங்க நான் சொல்லுவோன்னு, எதுவுமே நம்பலை. அப்போ என் அக்கா என்ன கனவுலேயே சொல்லுவாங்க, நீ என் கோயிலுக்கு வந்து கோயிலை பாரு அப்படிங்கும்போது என் அக்கா ஒளிஞ்சு தட்டி பார்க்குறாங்க கோயிலை. அந்த வராகியம்மன் வந்து கண்ணை திறந்து எதுவுமே பேசுகிறாங்க, கண்ணை திறந்து பார்க்குறாங்க. அந்த அவங்க கையில் அந்த விபூதி எடுத்து அவங்க மூக்காண்டு பண்ணி என்கிட்ட அந்த பொண்ணு நான் ஏன் பேசுங்கன்னும் போது நீ போ அப்படின்னு தலையை மட்டும் இப்படி ஆட்டாங்க. என்கிட்ட நான் போகிறேன். அதை என் அக்காவை பார்த்துட்டு உண்மையாகவே இருக்காங்க தான் இவங்களா, நான் தான் போய் சும்மா சொல்ல நினச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ எங்கள் வீடு நாங்கள் புதுசாக கட்டியிருக்கோம். அந்த வீடு பார்த்திங்கன்னா அதில் வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து ஒரு பன்னிக்குட்டி போடுற மாதிரி வீட்டு இருந்துச்சு. எங்கள் அம்மா நான் கனவு, அதுவும் கனவு தான் எனக்கு. இந்த துபாயிலேருந்து கனவு வருது எனக்கு. இதெல்லாம் என் அம்மா நான் வீடு எப்படி இருக்கும் கூட தெரியாது, கட்டின புது வீடு எப்படின்னு தெரியாது எனக்கு. பார்த்தா என் ஒய்ஃப் படுத்துருக்காங்க, பாப்பா நடுவில் அம்மா அவங்க படுத்துருக்காங்க. அப்படியே அந்த பனிக்குட்டி தாண்டி போயிட்டு நான் பீரோவில் வந்து வராகியம்மன் ஃபோட்டோ வச்சுருந்தேன். என் ஒய்ஃப்கிட்ட சொல்லி வாங்கி வை, நான் முன்னாடியே சொல்லிவிட்டு வாங்கி வைன்னு என் பீரோவில் வச்சு அந்த பீரோவில் போய் அந்த பனிக்கு மூந்து பார்த்தோம். அது வந்து ஒரு ஃப்ளாஷ் அடித்து நான் இருக்கேன் அப்படின்னு நான் கேட்குறேன், நீங்கள் தான் அங்கே இருக்கீங்கன்னா எனக்கு தெரியணும் அப்படின்னும் போது அந்த வீட்டை சுற்றி ஒரு உருவம் நடந்து போகுது மாதிரி, ஒரு ஆள் மாதிரி இருக்காங்க. ஆனால் உருவம் நடந்து போகுது, எனக்கு ஃபுல் உருவம் தெரியல. ஒரு உருவம் நடந்து போகுது. நீங்கள் இருக்கீங்களான்னு டப்புனு பையன் வந்து அப்படியே தும்புறான் பக்கத்தில். உண்மையாகவே ரொம்ப தும்பிட்டோன்னே ஓகே இங்கே இருக்கீங்க, நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன், நீங்கள் தான் எங்கள் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன். 3வது வாட்டி வந்துட்டு கோயிலுக்கு எப்போ வரேன்னு ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க. எந்த கோயிலுக்குன்னு கேட்கும்போது உங்கள் வீட்டுக்கிட்டே வராகியம்மன் கோயில் அங்கே போய் பாருன்னாங்க. அதனால் நான் வந்தேன். 3 வாட்டி வந்து சிம்டம்ஸ் எனக்கு காமிச்சிருச்சு இந்த மாதிரி. நான் அதுலேருந்து வராகியமாக தான் ஃபுல்லாக கும்பிட்றது. நல்ல விஷயம். ஓம் வாராகி ஜெய் வாராகி. உங்க வீட்டில் அவளோட அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்காங்க, எங்கள் வீட்டில் இருக்காங்க. எனக்கு தெரியுது அவங்க இருக்காங்க, கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஏன் நேற்று வந்து நான் வராகியம்மா ஃபோட்டோ எடுத்து வாங்கிட்டு வந்து வச்சேன். நேற்று சாரி முன்னாடி வாங்கின ஃபோட்டோ எடுத்து வெளியே வச்சு சாமிக்கு முன்னாடி வைக்கும்போது வச்ச உடனே எங்கள் அம்மா சொல்கிறாங்க, ஏன்னா கிச்சன் ஒரு சத்தமாக கேட்குது, என்ன சத்தம் தெரியலையே. நான் சொன்னேன் வராகியம்மன் போட்டு சத்தம் கேட்கும்னு சொல்லுவாங்க, கேட்குதா அப்போ இருக்காங்க அப்படின்னு அம்மா சொன்னேன். என்னடா இப்போலாம் பயம் காமிக்கிறது என்ன அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க நேற்று கூட. நல்ல விஷயம். சரிங்க சரி சரிங்க. நாட்டு மருந்து கடையிலையோ சரிங்க நாட்டு அது தெரியுமா? அதிலே அம்மன் அனுகிரகம் பெற்ற மாதிரி